So hi all and welcome back to my vlog. என் கூட இருக்கிறது இன்னைக்கு நான் வந்து சோலோ ரைடு போல என் கூட ஃப்ரெண்ட் இருக்கான். நாங்கள் இப்போது கோலாருக்கு தான் போயிட்டுருக்கோம். எதுக்கு கோலார்னா சும்மா ஒரு சடன் பிளான் தான். காலையில் அவன் பேங்க் அக்கௌண்ட் பண்ணணுன்னு போயிருந்தான். ஆடா பேங்க் அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். சரின்னு போய் பார்த்தா இவனோட ஆதார் கார்டு வந்து இவனோட ஃபோன் நம்பரில் அப்டேட் ஆகலை. அது மாதிரி 2-3 பேங்க் பண்ணோம். அந்த பேங்க்கில் வந்து ஃபோன் நம்பர் அப்டேட் ஆகலைன்னு சொன்னாங்க. இன்னொரு பேங்க்கில் அட்ரஸ் வேறு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுங்கன்னாங்க. போடா ஃபஸ்ட்டு இதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் பண்ணலாம்ன்ட்டு வந்துட்டோம். வரப்போ தான் சொன்னால் வாடா எங்கன்னா லாங் போகலான்னு. சரி நம்மளும் அப்படியே விளாக் எடுத்த மாதிரி இருக்குமே. அப்படியே கேமரா எடுத்து 2 பேரும் இப்போ அப்படியே கோலார்கிட்ட போயிட்டுருக்கோம். வீட்டுக்கிட்ட இருந்து வீட்டிலேருந்து ஒரு 90 கிலோமீட்டர்ஸா சாம்? 90 கிலோமீட்டர்ஸா? இரு 90 கிலோமீட்டர்ஸா? ஓகே ஓகே. கோலாரில் எங்கே போயிட்டுருக்கோன்னா அங்கே வந்து என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், மியூச்சுவல் ஃப்ரெண்டு, அவனோட ஸ்கூல் மேட்டு. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். எங்கள் வீட்டிலேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் அப்படி கிட்ட இருக்குது. நாங்கள் லஞ்சு முடிச்சுட்டு தான் கிளம்பணும். 2 மணி. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-3:15 இருக்கும் மத்தியானம். அம்மா சொன்னாங்க கோலாருக்கு தான் போகிறேன். அப்படியே அங்கே கோட்டிலிங்கேஸ்வரா டெம்பிள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அதான் 100 லிங்காஸோ என்னமோ இருக்கும், 100 1000 லிங்காஸ் இருக்கும்ல அந்த கோயில். போகிறேன், அந்த கோயிலுக்கு போயிட்டு வாடா அப்படின்னாங்க. சரிம்மா பார்க்குறேன். அதுக்கு இன்னும் அங்கிட்டிருந்து நாங்கள் போகிற டெஸ்டினேஷனோட இன்னும் கொஞ்சம் தூரம் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன். அங்கே போய் டைம் தான் போயிட்டு வரலாம். என் கூட இருக்கிற ஃப்ரெண்டு பேர் வந்து சாம். நாங்கள் 2 பேரும் பியூ மேட் போகிறதே ஃப்ரெண்ட்ஸு. வீட்டு பக்கத்தில் தான் இருக்கான் அவன் வீடும். அதான் நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். மகேஷ் கிட்ட கேட்டேன். அவன் வந்து இல்லைடா நீங்கள் போயிட்டு வாங்க, அம்மா ஊர்லேருந்து வராங்க, பிக் பண்ண போகணுன்னு சொன்னான். சரிடான்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் மட்டும் தான் இப்போ போயிட்டுருக்கோம். நாங்கள் இப்போது கேர்புரமை தாண்டி போயிட்டுருக்கோம். வீட்டிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 33 கிலோமீட்டர்ஸ் ஆகிருக்கு. ஸ்பீடோமீட்டரில் எங்கே தெரியுது பாருங்கள். ஒண்ணுமே தெரியலையே. நாங்கள் ஆக்சுவலி முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஒகேனக்கல் போகலான்னு. 2 பேர் போனால் அவ்வளோ நல்லா இருக்காது. இன்னும் 2 பேர் போட்டு 4 பேராக போகலான்னு தான் இன்னும் 2 பேருக்காக வெயிட்டுங்க. ஓகேன்னு சொன்னோன்னே கிளம்பிட வேண்டியது தான். போஸ்கோட்டை டோல்கிட்ட வந்துட்டோம். போஸ்கோட்டை பிரியாணி தானே? பிரியாணிண்ணா. ஸோ இங்கே தான் அந்த மணி தம் பிரியாணி இருக்கிறது. ஏர்லி மார்னிங் ஹவுஸ்கோட்டை பிரியாணி, அதான் அங்கிட்டு இருக்க ஃபேமஸான பிரியாணி இங்கே. இன்னைக்கு வந்து February 14th. இன்னைக்கு how is day going? Every couples out there, how is day going?
எல்லோரும் கப்புள்ஸ் எல்லாம் எங்கே இருக்கீங்க? வீட்டில் இருக்கீங்களா, இல்லை வெளியே சுற்றுறீங்களா, இல்லை எதுனா புதரில் இருக்கீங்களா? ஆல் ஃபுல் ஜாலியாக டுடே. ஃபுல் வேலண்டைன்ஸ் டே ஹேப்பனிங் வித் யுவர் வேலண்டைனா. ஃபுல் ஜாலி ஜில் ஜில் ஜிலாக்கி தான் உங்களுக்கு. போங்க. ஐ எம் அ சிங்கிள் டூட். இந்த வீடியோ பார்க்கும்போது யாரெல்லாம் சிங்கிளாக இருந்தீங்கன்னா வீடியோவுக்கு போய் ஒரு லைக் போட்டு வாங்க. அப்படி கமிட்டடாக இருந்தீங்கனாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், லைக் போட்டு வரலாம். நாங்கள் இப்போ எக்ஸாக்ட் கோலார் ஊருக்கே போகல. கோலாரை தாண்டி அவன் ஊருன்னு சொன்னான். கேஜிஎஃப் கிட்ட மேபி தெரில கரெக்டாக. ஆமாம், சாம் கிட்ட தான் தெரியும் லொக்கேஷன் கரெக்டாக. அவன் பின்னாடி உட்காந்துருக்கான். சின்ன ஒரு ஸ்டாப் எடுத்திருக்கோம். சாம் மதியானம் தயிர் சாதம் பயங்கரமாக சாப்பிட்டானா, தூக்கமாக வருத்துறா, கொஞ்சம் நிறுத்துறான்னு சொன்னான். ஸோ அதனால தான் இங்கே ஒரு டீ கடை பார்த்து நிறுத்திருக்கோம். லைட்டாக ஒரு டீ அடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். இவன் தான் சாம். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவில் காமிக்கிறேன். இவனை பிஸியாக ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த ஊருக்கு போகிறோம்ல, அவன் தான் அப்போ இருந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். 20 மினிட்ஸ் ஒரு தடவை கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். எங்கடா இருக்கீங்கன்னு அதான் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ ஏற்கனவே மதியானம் பயங்கரமாக வெயிலாக இருக்கா, டீ குடிக்கல. நான் வந்து பட்டர் மில்க் குடிக்கிறேன். அவன் சாம் வந்து பாதாம் மில்க் குடிச்சிக்கிட்டு இருக்கான் கோல்டு தான். ஸோ குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஸோ மூமெண்ட்டில் பார்க்குறேன் உங்களை. பாய். மைக்கு ஹெல்மெட்லேயே ஃபிக்ஸாக இருக்கிறனால கேமராவை கொஞ்சம் வைட் ஆங்கிள் இன்னும் கொஞ்சம் இழுத்துட்டு போய் காமிக்க முடியல. இப்போது மைக்கு கலெக்ட்னா நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்காது. நான் ரன்னிங்கில் பயங்கர நாய்ஸ் இருக்கும். கோப்ரோ லைட்டாக ஆடுது. என்ன தான் அந்த ஸ்க்ரூ டைட் பண்ணாலும் லைட்டாக அப்படியே வைப்ரேஷனில் அப்படியே பெண்ட் ஆகுது கோப்ரோ. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அப்படியே தான் கையில் பிடிச்சிருக்கேன். அந்த கையை பார்த்தீங்களா, அப்படியே கையிலே பிடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். வேறங்க உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே வைப்ரேஷன் லைட்டாக அப்படியே காற்றுக்கு அப்படியே முன்னாடி பெண்ட் ஆகுது. ஏன்னு தெரியல. ஆசைதான் அப்படியே சென்னைக்கு அப்படியே வண்டி எடுத்துகிட்டே அப்படியே ஓடிடலான்னு. நான் 260 கிலோமீட்டர் தான் சென்னை. ஆசையாக தான் இருக்குது, என்ன பண்ண முடியும். ஃபஸ்ட்டு சின்ன சின்ன ரைடாக தான் போயிட்டு அப்புறமா லாங் பெரிய ரைடாக போகலாம். இப்போ என்னன்னா வந்துக்கிட்டு இருக்கிறப்ப சாம் சடனாக வண்டியை ஸ்லோ பண்ணான். பிரேக் பிடிச்சி ஸ்லோ பண்ணாமல் கிளச்சும் சேர்த்து பிடிச்சிக்கிட்டே இருந்தான் கொஞ்ச நேரம். அதனால என்ன ஆச்சுன்னா வண்டி வந்து சடனாக நின்றுச்சு. ஸ்பீடிங்கில் இருக்கிறப்ப கிளச்சு பிடிச்சிட்டு அப்படியே விடாமல் இருந்தோம்னா வண்டி சடனாக நின்றும், எந்த வண்டியாக இருந்தாலும். ஸோ அப்படியே திருப்பியும் கிளச்சை ரிலீஸ் பண்ணோன்னே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சடனாக பயந்துட்டான் பையன். வண்டியை சைடில் நிற்க வச்சுட்டு அது என்னமோ SD கார்டு எரர்னு வந்துச்சு. திருப்பியும் பேட்டரியை கழட்டி மாட்டினோன்னே கரெக்டாகிடுச்சு. லொக்கேஷன் கிட்ட போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. அங்கே போயிட்டு
உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ ஊருக்குள்ளே வந்தாச்சு. நிறையா நர்சரி தோட்டங்களாக தான் இருக்குது. ரோட்டில் எவரும் இல்லை, நாங்கள் 2 பேர் மட்டும் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நைட்டில் இந்த ரோடு எப்படி இருக்கும்? லைட்டே இல்லையே. பின்னாடி பில்லியே நான் உட்காந்துட்டு ஹெல்மெட் கோப்ரோ வச்சுட்டு லாக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. இந்த கேமரா மைக் அடாப்டர்லாம் முன்னாடி ஹெல்மெட்டு தலையில் போய் இடிச்சுக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. தட்ஸ் ஃபைன். வந்தாச்சு வீட்டுக்கிட்ட தான். வந்தாச்சு. உங்கள் அப்பா அம்மாலாம் இங்கே தான் இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து லாக் பண்ணுறேன். நாங்கள் தனியாக அங்கிட்டு போகிறப்ப